ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். ஸோ இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கம்மிங் மே 25th வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் 100 டேஸ்க்கான ஷெடியூல் என்ன, புக் லிஸ்ட் என்ன, அண்ட் இது எப்படி மென்டலி நம்ம இந்த எக்ஸாமை வந்து டேக்கிள் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக ஒரு 130 நாள் இருக்குது. இந்த 130 நாளில் நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை வந்து நம்மளால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும், ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வர்றப்போ நம்ம எல்லாருக்கும் வர்ற ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து எந்த ஸ்டேஜை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்றது தான். நான் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணணுமா, அதுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து டிபெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனாக இருக்கீங்க, அதாவது 1 இல்லை 2 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, இல்லை ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து என்டையர்லி ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் ரைட்டிங், மெயின்ஸ்க்கான ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் பண்ணலாம். டெய்லி அதுக்குன்னு ஒரு 1 or 2 hours வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸாமை நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கேற்றாப்புல நீங்கள் உங்களோட பிளானை வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி நான் ப்ரிலிம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணல, இல்லை இப்போ தான் நான் இனிமேல் தான் ஸ்டார்ட்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமை மட்டும்தான் இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இன்னொரு 4 மாதத்துக்கு. ஸோ அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அட்டென்ஷன் வந்து என்டையர்லி ப்ரிலிமினரியில் இருக்காது. உங்களோட சான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை கிளியர் பண்ணக்கூடிய சான்ஸ், இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா நீங்கள் இப்போ மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரிலிமினரி கேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸாம், இதை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. ஸோ இப்போ எக்ஸாமோட ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குற இந்த கொஸ்டினோட நேச்சர் அண்ட் இதை பொறுத்து இதை கிளியர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கஷ்டமான ப்ராசஸாக இருக்குது. அப்போ இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளியர் பண்ணுறதுக்கு, அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணணும்னா டெய்லி உங்களோட மெஜாரிட்டி டைமை வந்து நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அதுக்கேற்றாப்புல தான் நீங்கள் ஓரியன்ட் பண்ணி கொண்டு போகணும் உங்களோட ப்ரிப்பரேஷனை. ஸோ இந்த டைமில் நீங்கள் மெயின்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஆன்சர் ரைட்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து உங்கள் எனர்ஜி மென்டலி ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் தான். நீங்கள் வந்து ஃபேக்சுவல் நாலேஜை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமோட டெக்னிக்ஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும், ஆக்டிவாக லேர்ன் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிக்கலி உங்களோட ரிவிஷனை வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட்டாக ரீகேலிப்ரேட் பண்ணணும். இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எஃபிஷியன்ட் ஒன்றா மாற்றணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜாக மாறிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, இது கஷ்டமான ஸ்டேஜாக மாறுறதுனால நம்ம வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம எல்லா சோர்ஸையும் கவர் பண்ணியிருக்கணும், 500 மார்க்குக்கு மேலே நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி ஹார்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் ரியாலிட்டி வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து நீங்கள் ஹார்டான எக்ஸாம் அப்படின்றதுக்காக நீங்கள் ஹார்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமோட நேச்சர் வந்து புரியணும். ஸோ உங்ககிட்ட ஒரு ஆஸ்பிரண்ட் கிட்ட யூபிஎஸ்சி என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ யூபிஎஸ்சியோட டிமாண்ட் வந்து ஓப்பனாக உங்ககிட்ட வந்து நாங்கள் இதெல்லாம் டிமாண்ட் பண்ணுறோம், எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட சிலபஸ் கொடுத்துருவாங்க. சிலபஸ் கொடுத்துட்டு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த சிலபஸ்க்கு கீழே நீங்கள் எல்லாத்தையுமே லிங்க் பண்ண முடியும். அப்போ எப்படி நமக்கு யூபிஎஸ்சி என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம எதுல இருந்து லேர்ன் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணணும். அவங்க கேட்டிருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க டீகோடு பண்ணணும். வெறும் சப்ஜெக்ட், சோர்ஸ் இதை மட்டும் நீங்க எடுத்து பார்த்தா போதாது. கம்பேர் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும். யூபிஎஸ்சி என்ன மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து தான் நீங்க ஆக்டிவா யூபிஎஸ்சியோட டிமாண்டை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி யூபிஎஸ்சி டிமாண்ட் பண்றாங்க இல்லையா, ஒரு ஆஸ்பிரண்ட் கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குறோன்னு, ஏன் அது வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ன்றது வெறும் ஸ்கிரீனிங் ஸ்டேஜ் தான். இது வந்து உங்களுக்கான நாலேஜை மட்டும் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் கிடையாது. இதுல நிறைய பேரை எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பணும். ஒன்லி
செலக்டட் கேண்டிடேட் யுபிஎஸ்சி எதிர்பார்க்கிற அந்த மென்டல் கேலிபர் உள்ளவங்க, பிரிப்பரேஷன் லெவல் உள்ளவங்க மட்டும் தான் இந்த மெயின்ஸ் எக்ஸாம்க்குள்ள உள்ள எழுத வரணும் அப்படின்னு அவங்க வச்சிருக்கிற ஒரு ஸ்கிரீனிங் ஸ்டேஜ் தான். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். என்னன்னா நம்ம வந்து நெறைய படிச்சோம் அப்படின்னா, நம்ம இந்த டெஸ்ட்ட வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதிடலாம் அப்படின்னு. அது வந்து இங்க கேஸ் கிடையாது. ஏன்னா இங்க வந்து உங்களோட நாலேட்ஜ மட்டுமே டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க என்னதான் கஷ்டமா, நீங்க என்னதான் ஹார்டா நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு, இருக்கிற சோர்ஸஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு, நீங்க இந்த எக்ஸாம் எழுத போய் நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா, உங்களால எஃபெக்டிவா ஒரு 30% ஆஃப் கொஸ்டின்க்கு மட்டும் தான் 100% டவுட் இல்லாம உங்களால ஆன்ஸர் பண்ண முடியும். கேரண்டீடா இதுதான் ஆன்ஸர்ன்னு உங்களுக்கு தெரியிற மாதிரி ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் உங்களால கொண்டு வர முடியும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸாம் நாலேட்ஜ மட்டும் டெஸ்ட் பண்றது கிடையாது. உங்களோட அதர் எபிலிட்டீஸையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ வந்து அட்டென்ஷன் குடுக்குறீங்க அப்படின்றத அவங்க கேட்கிற கொஸ்டின வச்சே நமக்கு தெரியும். யுபிஎஸ்சி இத தான் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இயர் பை இயர் வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சியோட கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்கு. ஒரு கொஸ்டின நம்ம ரீட் பண்றதுக்கே நம்ம எக்ஸாஸ்ட் ஆயிருவோம். அந்த அளவுக்கு லென்த்தியா குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லென்த்தியா குடுக்குறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா ரீட் பண்ணி டைம வந்து மேனேஜ் பண்றீங்க. அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள எப்படி நீங்க அத டேக்கிள் பண்றீங்க அப்படின்றத டெஸ்ட் பண்றது தான் இந்த ஸ்டேஜ். இது போக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து பயங்கரமா டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல. நம்மளோட பிரிப்பரேஷன் லெவல்ல கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஒரு டவுட்ஃபுல்லாவே நீங்க இந்த எக்ஸாம எழுத போறீங்க அப்படின்னா, இந்த 2 ஹவர்ஸ்ல என்னென்ன மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு வந்து போகும். உங்களுக்கு பேஷன்ஸ் இல்லன்னா. ஸோ 1 டூ 100 இந்த 1 டூ 100 உங்களோட எமோஷன்ஸ் வந்து கன்சிஸ்டென்ட்டா இருக்கணும். அது கன்சிஸ்டென்ட்டா இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு டாப் லெவல் கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி வந்து டிமாண்ட் பண்றாங்க. அகைன் இட் இஸ் நாட் அபௌட் த நாலேட்ஜ். ஏன்னா இது வந்து வெறும் ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான். உங்களோட நாலேட்ஜ வந்து அதுக்கடுத்து ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம்ல, இன்டர்வியூ லெவல்ல கூட உங்களுக்கு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நெறைய பெஞ்ச் மார்க்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வர நெக்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 4 மாசத்த நான் பிரிலிமினரி எக்ஸாம்க்காக டெடிகேட்டடா ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். மெயின்ஸ்க்கு வந்து பெருசா எஃபோர்ட் போடல. ஆனா ஒன்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னால மெயின்ஸ் பிரிப்பரேஷன் வந்து குவாலிட்டியா பண்ண முடியுமா? எனக்கு வந்து டைம் கையில இருக்குமா? அந்த டைம் போதுமா? அப்படின்ற டவுட் தான் உங்களுக்கு வரும். அதாவது பிரிலிமினரி எக்ஸாமுக்கும், மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் விடப்பட்ட இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு 3 மாசம் கிடைக்கும். ஸோ இந்த 3 மாசம் வந்து இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு தாராளமா பத்தும். அதாவது நீங்க பிரிலிம் ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேட்ஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபவுண்டேஷனல் நாலேட்ஜ் இருந்தா போதும். உங்களோட சேலஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா, எப்படி உங்களோட நாலேட்ஜ பேப்பர்ல கொண்டு வர்றது? அத எப்படி ரைட் பண்றதுன்னு தான் உங்களோட சேலஞ்சா இருக்கும். ஸோ இத வந்து இந்த 3 மாசம் நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது போக மெயின் சிலபஸ் வச்சு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கவர் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஆனா இத பத்தி இப்போ நீங்க யோசிக்க கூடாது. ஏன் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றது வந்து உங்களோட நாலேட்ஜ் என்ன? உங்களோட அனலிட்டிக்கல் அபிலிட்டி என்ன? நீங்க எப்படி இஷ்யூஸ பார்க்குறீங்க? இப்படின்றத தான் டெஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டா இஸ் ரிலேட்டிவ் தான். ஸோ ரிலேட்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட ஆப்போனன்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க பெர்ஃபார்மன்ஸும் இதுல வந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு கேம் நடக்குது அப்படின்னா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ மட்டும் வச்சு இந்த கேம்ல வந்து நீங்க ஜெயிப்பீங்களா? தோப்பீங்களா? அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆப்போனன்ட் பெர்ஃபார்மன்ஸும் அதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்? இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு பிளேயரா புவரா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்போனன்ட் பிளேயர் வந்து கண்டிப்பா அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், உங்கள பீட் பண்றதுக்கு அப்படின்னு அவசியம் இல்ல. அவரு உங்கள காட்டிலும் புவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க தான் டாப். ஆனா உங்களோட பிளே வந்து எப்படி இருக்கும்? புவரா தான் இருந்திருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். நம்மளுக்கு இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இது ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா பிரிலிமினரி ஸ்டேஜ கிளியர் பண்ணி வர்ற அந்த ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட பிரிப்பரேஷன் லெவல் மெயின்ஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. எய்தர் அது வந்து ரொம்ப டஃப்பான காம்படிஷனா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான லெவல்ல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரிலிமினரி ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிசாட் ஃபேக்டர் இருக்கு. இந்த சிசாட் கொஸ்டின்ஸ வந்து டஃப் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிஎஸோட அந்த கட் ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப ரெட்யூஸ் ஆயிடும். அப்ப ஜிஎஸோட கட் ஆஃப் வந்து ரொம்ப ரெட்யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால என்ஷூர் பண்ண முடியாது. இந்த பேப்பர கிளியர் பண்ணி வர்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்ஜெக்டிவ் நாலேட்ஜ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ண முடியாது. ஏன்னா ஜிஎஸ்ல
ஜிஎஸ்ல வந்து 200க்கு 100 பிளஸ் கட் ஆஃப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மோர் தென் 50% இத கிளியர் பண்ணி வர்றவங்களுக்கு வந்து ஜிஎஸ்ல ஒரு நல்ல ஃபவுண்டேஷனல் நாலேட்ஜ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்க இந்த ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். நீங்க இந்த எக்ஸாம் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணி உள்ள போறப்போ, இந்த ரிலேட்டிவ் காம்படிஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நம்ம எதுக்கு அந்த சான்ஸ் எடுக்கணும்? ஸோ நம்ம ட்ரை பண்ணிரலாமே. அண்ட் எதனால இந்த ஒரு ஐடியா, இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் பண்ணும். இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது இந்த பிரிலிமினரி ஸ்டேஜை கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு வீக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்க மைண்ட் செட்டு அந்த எக்ஸாம் ஹால்ல ப்ராப்பரா இருந்தா மட்டும் தான் உங்களால கொஸ்டின் பேப்பரை எஃபெக்டிவா டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா இதுல நெகட்டிவ் மார்க்கிங் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லா தான் அப்ரோச் பண்ணணும். அண்ட் நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். உங்களோட வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து உங்களால எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து டேக்கிள் பண்ண முடியும், எது வந்து சேஃபான நம்பர் அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி நீங்க பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு தான் நெகட்டிவ் மார்க்கிங் வச்சிருக்கிறது. அண்ட் நீங்க ப்ரிலிமினரி கொஸ்டின்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கரெக்ட் வெர்சஸ் நாட் கரெக்ட் இதுல வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவோம் ரீடு பண்றதுக்கு. ஏன்னா நம்ம கிட்ட பேஷன்ஸும் இல்லை. அண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பயத்திலேயே இருப்போம். ஏன்னா நம்மளோட டைமை இந்த எக்ஸாமுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இது வந்து பயம் கொடுக்கும். அதனாலேயே இந்த மாதிரி மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ஆட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதை எலிமினேட் பண்ணாலோ இல்லை இன்க்ளூட் பண்ணாலோ நீங்க அதுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஆனா இது வந்து நம்ம அந்த ஹரிபரியில வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் நீங்க நல்லா பண்ணணும் அப்படின்னா உங்க மைண்ட் செட் வந்து எக்ஸாம் ஹால்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் செட் ஓகே. ஸோ சப்ஜெக்ட்ஸை எப்படி கவர் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஸோ சப்ஜெக்டை நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இனிமே நீங்க எந்த விதமான புது சோர்சஸையும் நீங்க தொடவே கூடாது. உங்களோட சோர்சஸ், புக் லிஸ்ட் இதெல்லாம் நீங்க லிமிட் பண்ணிக்கணும். நீங்க படிச்சதே தான் திரும்ப படிக்கணும். உங்களோட சோர்ஸை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஸோ நம்ம எதை விட்டுருவோம், ஸோ நம்ம எதையும் விடக்கூடாது, நம்ம எல்லாத்தையும் படிச்சாகணும், படிச்சாதான் நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் வந்துடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, நாலேஜ் கம்பனன்ட் வந்து ஒரு 30% தான் அப்படின்னு. இந்த 30%-ஐ நீங்க பேசிக் புக்ஸை கவர் பண்றது மூலியமாவே நீங்க கொண்டு வந்துடலாம். நீங்க வந்து அன்னெசரியா ஃபியர் வந்து மிஸ்ஸிங் அவுட் ஃபியரை வந்து கொண்டு வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 4 மந்த்ஸ்ல சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம என்ன கவர் பண்ணணும், அடுத்து என்ன கவர் பண்ணணும் அப்படின்றதுல நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக். ஸோ இது எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, எதுக்கு லாஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்றது உங்களுக்கு நீங்க கன்ஃபார்மா இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீட், ரிவைஸ் அண்ட் டெஸ்ட் இது 3யும் பண்ணணும். ஸோ ரீட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ரீடிங்கா இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்ல நீங்க என்ன என்ஷூர் பண்ணணும்னா கிளாரிட்டியை வந்து கொண்டு வந்துடணும். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு புரியல அப்படின்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே நீங்க கிளாரிட்டி கொண்டு வந்துடணும். அடுத்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பீரியாடிக்கா ரிவைஸ் பண்ணணும். செகண்ட் அண்ட் தேர்ட் ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் ஸ்டேஜா வரும். ஸோ இதுல வந்து நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னா, நீங்க இந்த மொத்த நாள் இருக்கு பாத்தீங்களா கையில, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா 1 மந்த் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கு, அடுத்து ஒரு 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா எக்கானமிக்கு இப்படின்னு போவாங்க. ஸோ இது வந்து ஒரு எஃபெக்டிவான எஃபிஷியன்டான ஸ்ட்ராட்டஜியா இருக்காது. நீங்க ஒவ்வொரு நாளுமே மைக்ரோ லெவல்ல டாபிக்ஸை கவர் பண்ணணும். அதை வந்து ஆக்டிவா ரீகால் பண்ணணும். ஸோ நீங்க ஒரு நாள் முடிச்ச உடனே ஒரு டாபிக் முடிச்ச உடனே மறுநாளே அதை என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கடுத்து ஒரு 4 நாள் நீங்க திரும்ப அதை ரிவிஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி போனாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் 10 நாள்ல கம்ப்ளீட்டா பாலிட்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து ஒரு பிராக்மேட்டிக்கான வேயா இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட். நீங்க கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்றதுக்கு. ஏன்னா யூபிஎஸ்சியோட அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு பாத்தீங்களா, கொஸ்டின் லெவல், அது வந்து எந்த விதமான மார்க் டெஸ்ட்டும் கொண்டு வர முடியாது. ஓரளவுக்கு தான் அவங்களால மிமிக் பண்ண முடியும் மார்க் டெஸ்ட்ல. ஸோ அதனால நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து செக்ஷனல் அண்ட் எக்ஸாம் க்ளோஸ் ஆன உடனே நீங்க ஃபுல் மார்க் வந்து நீங்க ட்ரை பண்ணணும். மினிமம் ஒரு 5 ஃபுல் மார்க் ஆகுது நீங்க ட்ரை பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ணணும், சப்ஜெக்ட்ஸை வந்து கவர் பண்ணணும். அண்ட் அகெயின் இது எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் இஸ் த கீ. இப்போ நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்ல ஒரு 100 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த 100 கொஸ்டின்ல உங்களால
ஒரு 30 அரவுண்ட் 30 தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து பேப்பர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 20-25 தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். 100% ஷூரிட்டியோட. இல்ல அப்டின்னா கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 30-35 வந்து பண்ண முடியும். ஆனா நம்ம எக்ஸாம கிளியர் பண்றதுக்கு நீங்க மோர் தென் 60 கொஸ்டின் நெகட்டிவ் மார்க் இல்லாம நீங்க அடிச்சிட்டீங்க அப்டின்னா, நீங்க வந்து சேஃப். அப்ப அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 20-30 கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத நீங்க வந்து ரிஸ்க் தான் எடுக்கணும். நீங்க ரிஸ்க் எடுத்தா மட்டும் தான் உங்களால கிளியர் பண்ண முடியும். அந்த ரிஸ்க் எடுக்கணும்னா, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். உங்களோட பிரிப்பரேஷன் லெவல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அந்த எக்ஸாம் டேல அப்டின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ, அத தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்? பில்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டவுட் என்ன அப்டின்னா, கரண்ட் அஃபேர்ஸ எப்படி கவர் பண்றது? அப்டின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 குரூப்பா வந்து ஆஸ்பிரண்ட்ஸ வந்து பிரிச்சிரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1. ஸோ, குரூப் 1 வந்து லாஸ்ட் ஒரு 1 இயரா டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்ஸ வந்து ப்ராப்பரா எடுத்துருவாங்க. ஸோ, இந்த குரூப் வந்து நீங்க தனியா கரண்ட் அஃபேர்ஸ வந்து நீங்க இந்த எக்ஸாமுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இப்ப உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ, ஜஸ்ட் நீங்க எடுத்த நோட்ஸ ஃபுல்லா ரிவைஸ் பண்ணாலே போதும். அண்ட் செகண்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி நியூஸ் ரீட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ, மந்த்லி மேகசின்ஸ் இந்த மாரி கம்பைலேஷன்ஸ் பார்த்து பிரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ, இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸோ அவங்க மந்த்லி கவர் பண்ணத எஃபெக்டிவா ரிவைஸ் பண்ணாலே போதும். அண்ட் குரூப் 3 வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைய வரைக்கும் நியூஸ் பேப்பர் படிச்சிருக்க மாட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்டின்றதும் தெரியாது. ஸோ, இவங்களுக்கும் வந்து சான்ஸ் இருக்கு. நீங்களும் வந்து என்ன பண்ணலாம், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிரிலிம் ஸ்பெசிஃபிக்கா வந்து நீங்க கவர் பண்ணாலே போதும். உங்களால இப்ப என்ன பண்ண முடியும்? ரெடி ஆக முடியும். அது என்ன பிரிலிம் ஸ்பெசிஃபிக் அப்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுத்துட்டீங்க அப்டின்னா, இப்போ மெயின்ஸ் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. மெயின்ஸ் எக்ஸாமோட கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஃபேக்ட் ஸ்பெசிஃபிக்கா கேட்க மாட்டாங்க. ஃபேக்ட் ஸ்பெசிஃபிக்கா என்ன அப்டின்னா, இப்போ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 29 வந்து இப்ப நடந்து முடிஞ்சது இல்லையா? ஸோ, இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அதுல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. குளோபல் கவர்ன்மென்ட் பிரைஸ் மெக்கானிசம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இத பத்தி உங்களோட வியூஸ் என்ன? இத பத்தி அனலைஸ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுல வந்து இதுதான் டெஃபினட் ஆன்சர் அப்டின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆன்சர் இருக்காது. இது வந்து உங்களோட அனலிட்டிக்கல் அபிலிட்டி, உங்களோட நாலேட்ஜ் இது எல்லாத்தையுமே நீங்க குடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து வேரி ஆகும். ஏன்னா ரைட் ஆன்சர் அப்டின்னு ஒண்ணு இருக்காது. உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். அப்டிதான் இருக்கும். ஆனா பிரிலிமினரி எக்ஸாம்ல இதே COP 29ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்டின்னா, அது ஃபேக்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஃபேக்ட் ஸ்பெசிஃபிக்னா என்ன அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் கார்பன் பிரைசிங் மெக்கானிசம் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் டூரிங் திஸ் சம்மிட் அப்டின்னு சொல்லி கேட்டாங்க அப்டின்னா, இது வந்து ஃபேக்ட் ஸ்பெசிஃபிக். ஏன்னா இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்ற ஃபேக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப இத பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆன்சர் வந்து இதுல வரும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பார்ட் ஆஃப் த காங்கோ பேசின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ஜியோகிராஃபி கொஸ்டின் மாரி இருக்கும். பட் இட் இஸ் அ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகே. இது வந்து ஃபேக்ட் ஸ்பெசிஃபிக். டைரக்ட்டா கண்ட்ரியோட நேம் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ வந்து பிரிப்பேர் பண்றது இருக்கும் பிரிலிமினரி எக்ஸாமுக்கு. ஆனா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நீங்க ஃபேக்ட் ஸ்பெசிஃபிக்கா நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் அந்த சப்ஜெக்ட்ல வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்க டெவலப் பண்ணி வச்சிருந்தாலே ஒரு சூப்பர் ஆன்சர் வந்து என்ன பண்ணிருவீங்க? குடுத்துருவீங்க. ஸோ அப்ப இந்த 3 குரூப்ல நீங்க எந்த குரூப்ல இருந்தாலுமே உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ நீங்க ரிவைஸ் பண்றப்போ, இல்ல நீங்க புதுசா ரீட் பண்றப்போ ஃபேக்ட் ஸ்பெசிஃபிக்கா நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து காஸ்ட் அண்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ பெருசா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது இல்ல. ஸோ அதனால இதுக்கு வந்து நீங்க ரொம்ப வந்து ஸ்வெட் பண்ண வேணாம். ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்டின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆன்சர் பண்ற அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சோர்சஸ் தான். ஏன்னா சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ராப்பரா சோர்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. இதுதான் டெஃபினட்டா இல்ல அப்டின்னா, நம்மளோட சான்ஸ் ஆஃப் கிளியரிங் திஸ் பேப்பர் இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோம்னு அர்த்தம். ஸோ அதனால ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சோர்ஸ் வந்து இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இத ஃபாலோ பண்ணா தான் நீங்க கிளியர் பண்ண முடியும் அப்டின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஐடியா என்ன அப்டின்னா, நீங்க ஃபிக்ஸ் பண்ணிறணும். இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணக்கூடாது? எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல சோர்ஸஸ வந்து தேடிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 சோர்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரி சோர்ஸ். இன்னொன்னு வந்து செகண்டரி சோர்ஸ். ஸோ பிரைமரி சோர்ஸஸ்ல வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, NCERT தான் குடுத்திருப்பேன். சில சப்ஜெக்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி எடுத்துட்டீங்கன்னா, லட்சுமிகாந்த் அண்ட் என்விரான்மென்ட் அண்ட் ஈகாலஜி எடுத்தீங்கன்னா, PMF IAS ஆன அவங்களோட அந்த மெட்டீரியல் போட்டிருப்பாங்க என்விரான்மென்ட்க்கு. ஸோ அது. அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு செலக்டட் சாப்டர்ஸ் நிதின் சின்ஹானியா புக்ல இருந்து நீங்க கவர் பண்ணா போதும். மத்த எல்லாமே வந்து நீங்க NCERTல இருந்து கவர் பண்ணிற முடியும். அண்ட் இது போதும். நீங்க 2024 பிரிலிமினரி எக்ஸாம் நீங்க பார்த்தாலே தெரியும். NCERTயோட ரிலவன்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே போறாங்க. ஸோ அதனால நீங்க பிரைமரி சோர்ஸஸா இந்த புக்ஸ நீங்க வச்சுட்டா போதும். ஸோ செகண்டரி சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கன்சாலிடேட் பண்றதுக்கு இல்ல டைம் இருந்தா அடிஷனலா இருந்தா நீங்க வந்து இத வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டேஸ்க்கு நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலா
டீட்டெயிலா ஒரு ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷெட்யூல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இத பேஸ் வச்சு நான் என்ன மாதிரியான புக் சோர்ஸ் குடுத்துருக்கேனோ, அந்த சோர்ஸ்ல இருந்து நீங்க இத கவர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 100 டேஸ்க்கு இருக்கு. ஸோ இது நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் டெய்லி கம்ப்ளீட் பண்ண நீங்க இத ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க இத ஹைலைட் பண்ணிட்டு வந்துருங்க. தட்ஸ் இட். ஸோ இத நீங்க பண்ணீங்க அப்டின்னா 100 டேஸ்ல ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ அதே மாதிரி எவ்ரிடே நீங்க என்ன கம்ப்ளீட் பண்றீங்களோ, அது எல்லாத்தையுமே நீங்க மறுநாளும் நீங்க ரிவிஷன் பண்ணணும். அது போக வீக்கெண்ட்லயும் நீங்க ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பலாம் கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த மாரி நீங்க ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். பட் எசன்ஸ் என்ன அப்டின்னா, அட்லீஸ்ட் நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி 3 தடவையாவது நீங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த கன்டென்ட்ஸ வந்து ரீட் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ இன்னுமே ஈஸியாக்குற மாதிரி உங்களுக்காக ஒரு கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிலிம்ஸ் ஃபார்ட்டிட்யூட் 2025 கோர்ஸ் இது. இது வந்து 100 டேஸ்க்கான கைடட் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 100 டேஸ்க்கு உங்களுக்கு டெய்லி மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா, இதில குடுத்திருக்கிற சப்ஜெக்ட்ஸ்க்கான ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த வீடியோஸ் வந்து குவாலிட்டியா இருக்கும். ஸோ எந்த விதமான கன்டென்ட்டும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு குடுக்குற மாதிரி இந்த வீடியோஸ் வந்து நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பீரியாடிக்கா அந்த ஷெட்யூல்க்கு ஏத்த மாதிரி அன்னன்னைக்கு உங்களுக்கு வீடியோ கிடைச்சிரும். இது போக நீங்க அன்னைக்கு என்ன லேர்ன் பண்றீங்களோ, ஸோ அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு லைவ் கிளாஸ் வந்து டெய்லி எக்ஸெப்ட் சண்டே உங்களுக்கு வந்து 9 பிஎம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து குடுப்போம். லைவ் டெஸ்ட் இன் தி சென்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அத நீங்க வந்து வீடியோவ லைவ்ல பார்த்து நீங்க சால்வ் பண்ணி உங்களோட கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 100 டேஸ்க்கு இருக்கும். ஸோ நீங்க வந்து பெருசா ரிசோர்ஸஸ் அது இதுன்னு தேடி போக வேணாம். உங்களுக்கு வந்து த பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து இந்த கோர்ஸ் மூலியமா என்ஷூர் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து இத எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு பிரிலிமினரி எக்ஸாமுக்கு வெறும் நாலேட்ஜ் மட்டும் இருந்தா போதாது. வெறும் சப்ஜெக்ட் நாலேட்ஜ் மட்டும் நமக்கு இருந்தா போதாது. அது போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டெக்னிக்ஸ் தெரியணும். ஸோ அந்த மாரி டெக்னிக்ஸ் அண்ட் ஓவராலா நீங்க எக்ஸாம வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே மார்னிங் 10:30 ஏஎம் வந்து லைவ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இதில வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து கம்ப்ளீட்டா குடுத்துருவோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து உங்களுக்கு இந்த செஷன் இருக்கும். ஸோ பிரிலிமினரி எக்ஸாம் டே அன்னைக்கு நீங்க போறப்போ, மினிமம் ஒரு 50 டூ 60 டைப் ஆஃப் யுபிஎஸ்சி கொஸ்டின்ஸ வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவோம். அண்ட் உங்கள அத அப்ளை பண்ணவும் வச்சுருவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸோட பர்ப்பஸ். இது வந்து போத் பிகினர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ எல்லாருக்காகவுமே இத டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே இந்த கோர்ஸ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து வெறும் மினிமல் ஃபீ தான் செட் பண்ணியிருக்கோம். அதுவுமே இந்த பிளாட்ஃபார்ம் அண்ட் டீச்சர்ஸ்க்கான காஸ்ட் மட்டும் தான் கவர் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எஃபெக்டிவா ஒரு ₹10 தான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். டோட்டலா 100 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ₹1000 வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து 10,000, 15,000 அண்ட் அதுக்கு மேல அப்படின்னு நீங்க பிரிலிமினரி கோர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஸோ எல்லாருக்கும் இந்த கோர்ஸ் வந்து யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இத வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒன் டைம் பேமெண்ட் வந்து ₹1000 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட VLNIAS.in வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா, அங்க வந்து கோர்ஸ் பேஜ்ல வந்து உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கான லிஸ்டிங் வந்து வந்திருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது போக இந்த கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, ஸோ இதுல குடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா எங்க டீம் வந்து ரிப்ளை பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுல ஏதாவது டிஃபிகல்டி இருந்ததுன்னா, அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.